டிஎஸ்எல்ஆர் கேமரா தாண்டி இப்போ மிரர்லெஸ் கேமராஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பராக எல்லாரையும் ரீச் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எல்லா பர்பஸுக்கும் நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிளான ஒரு யூடியூபராக இருந்தாலும் இல்லை ஒரு சீரியஸான ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும் உங்கள் எல்லாருக்கும் தேவையான கேமராக்கள் இப்போ அவைலபிளாக இருக்கிறது இல்லையா. சாதாரணமாக பேசிக்காக வந்து ஒரு 40,000 50,000 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 5 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் கேமராஸ் வந்து டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் உங்களுக்கு இருக்குது ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ்க்கு. இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் கேட்டிங்க அப்படின்னா 8 பாப்புலரான மிரர்லெஸ் கேமராஸ், ஆன்லைனில் பாப்புலராக இருக்கக்கூடிய 8 மிரர்லெஸ் கேமராஸ் பற்றி நான் பேச போகிறேன். ஆக்சுவலாக இந்த கேமராஸுடைய பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது அவங்களுடைய சேல்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ இதை நான் வந்து இன்டர்நெட்டில் உள்ள ரிசர்ச்சை பேஸ் பண்ணி இந்த வீடியோவுடைய அவுட்புட்டை அவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த 8 கேமராக்களும் ஒரு ஹாட் செல்லிங் கேமராஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக அதனுடைய ஒரு பேசிக்கான ஒரு ஸ்பெக்ஸையும் அதனுடைய ஹைலைட்டான சில ஃபீச்சர்ஸை பற்றி மட்டும் தான் உங்களுக்கு நான் இதில் மென்ஷன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து கேனனுடைய EOS R50. அது RF-18-45 லைன்ஸோடு வருது. ஆக்சுவலாக ஓகே, இதுதான் அதனுடைய கிட். ஆக்சுவலாக ஓகேங்களா, இது ஒரு காம்பேக்டான என்ட்ரி லெவல் கேமராங்க. அது தவிர வந்து இது மெயின்லி ஃபார் வீலாகர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக யூடியூபர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக ஏன்னு கேட்டிங்கன்னா அது காம்பேக்டான கேமரா, லைட் வெயிட்டான கேமரா. ஆக்சுவலாக 18-45mm RF-S லென்ஸோடு வருது உங்களுக்கு. ஆக்சுவலாக ஸோ இது எத்தனை நீங்கள் ஜென்ரல் பர்பஸ்க்கு நீங்கள் ஷூட் பண்ணலாம். இட் டசன்ட் மீன் தட் ஒன்லி நீங்கள் வந்து யூடியூப் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜென்ரல் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனுடைய ப்ரோஸ்ன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா 24.2 மெகா பிக்சல்ஸ் APS-C சென்சார்ஸ் இருக்குங்க. இதில் டியூயல் பிக்சல் CMOS AF2 அப்படிங்கிற ஒரு சூப்பரான வந்து ஒரு ப்ராசஸரோடு இது வரக்கூடிய ஒரு கேமரா. அது 4K இருக்குது, 30p வீடியோ உங்களுக்கு, அண்ட் ஓவர் சாம்பிளிங் வந்து 6Kலேருந்து இருக்குது உங்களுக்கு. காம்பேக்ட் அண்ட் வெரி லைட் வெயிட் கேமரா, இதான் அதனுடைய மேஜர் அட்வான்டேஜ். ட்ராபேக் என்ன கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற சமயத்தில் ஹெட்ஃபோன் ஜாக்கெட்டு அதில் இல்லை. என்ன நீங்கள் பேசுகிறீங்களோ அது எப்படி ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன பண்ண முடியாது, நீங்கள் ஹெட்ஃபோன்ஸை மாட்டியில் கேட்க முடியாது. ஆக்சுவலாக அதை தாண்டி வந்து சில லிமிட்டேஷன், ப்ரோ லெவல் கேமராஸ் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி ஜென்ரல் பர்பஸுக்கு ஒரு பிகினர்ஸுக்கு குறிப்பாக வந்து இதான் என்னுடைய ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு உங்களுடைய ரெக்குயர்மெண்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கிற பட்சத்தில் இந்த கேமரா உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் இந்த லிஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா Canon EOS R6 Mark II. இது வந்து ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு ஹைப்ரிட் ஷூட்டருக்கான ஒரு கேமராங்க. ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோ ரெண்டுமே தூள் கலப்பக்கூடிய கேமரா. இன்ஃபேக்ட் வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் மத்தியில் வந்து மிக 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 பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு கேமரா. என்ன காரணம் கேட்டிங்கன்னா இது ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா அண்ட் 24.2 மெகா பிக்சல்ஸ் கேமரா. அது தவிர வந்து இது வந்து ஒரு பவர் பேக்டான கேமராங்க. பவர் பேக்டு கேமரா என்ன கேட்டிங்க அப்படின்னா அவ்வளோ ப்ரொஃபஷனல் ஃபீச்சர்ஸ் கோல் இந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஸோ என்ன உங்களுக்கு இல்லை, எல்லாமே இருக்குது இல்லை, ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேமரா அது. இதை 6K வரைக்கும் ஷூட் பண்ணலாம் நீங்கள். இன்பாடி ஸ்டெபிலைசேஷன் இருக்குங்க அதில். அப்புறம் இன்க்ரெடிபிளான லோ லைட் பர்ஃபார்மன்ஸ், நாய்ஸுங்கிறது ரொம்ப 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 கம்மியாக வரும், இல்லை வரவே வராது. ஓகேங்களா, இதான் அதனுடைய வந்து ஒரு ஃபீச்சரில் பெஸ்ட் ஃபீச்சராக நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அது தவிர வந்து இதனுடைய ட்ராபேக்ஸ் இல்லாட்டி வந்து அதனுடைய கான்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதை கொஞ்சம் அவங்க கவனிச்சிருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் கேட்டிங்கன்னா விலையை கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். இங்கே கேட்டிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது ஆக்சுவலாக, இல்லையா. ஸோ இந்த மாடலில் அது R5 கம்பேர் பண்ணுற சமயத்தில் அது கிட்ட வர மாதிரி வந்துருச்சு கிட்டத்தட்ட உங்களுக்கு. ஆக்சுவலாக அதனால் இந்த ப்ரைஸ் ஃபேக்டர் கொஞ்சம் நமக்கு வந்து டிஸ்டர்பிங்காக இருக்குது. அது தவிர வந்து வீடியோவை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா வீடியோவுடைய கோடாக் ஆப்ஷன்ஸ் வந்து கம்பேர் டு சினிமா கேமராஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக அஃப்கோர்ஸ் இது சினிமா கேமரா இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு அதில் நம்ம வந்து சினிமா ஷூட் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறதுனால இந்த பாயிண்ட் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஸோ இதனுடைய ஃபைனல் வெர்டிக்ட் என்ன கேட்டிங்க அப்படின்னா இது வந்து ஒரு டாப் டயர் கேமராங்க ஃபார் எனி சீரியஸ் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆர் எனி சீரியஸ் ஃபோட்டோ என்தூசியாசிஸ்ட். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபியில் வந்து அபரிமிதமான ஒரு ஆர்வம் இருக்குது, நான் வந்து ஒரு ப்ரோ லெவலில் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிக்கூடிய ஒரு ஹாபிஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர், ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இந்த கேமரா வந்து ஒரு சூப்பர் டூப்பரான கேமராவாக இருக்கும். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து இது ஹைப்ரிட் கேமரான்னு முன்னாடியே சொல்லிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் இதில் ஃபோட்டோவும் எடுக்கலாம், வீடியோவும் எடுக்கலாம். மூணாவது நம்ம இப்போ பார்க்க போகிறது சோனியுடைய ஆல்ஃபா ZV-E10. இது ஒரு சூப்பரான ஒரு வீலாகருக்குனே போட்டிருக்காங்க சோனியில் இந்த கேமரா. ஆக்சுவலாக இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திஸ் இஸ் டெய்லர்ட் ஃபார் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கேமராங்க, எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய கேமரா. ஒரு பிகினர் பெருசாக ஃபோட்டோகிராஃபிலாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியல, நான் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கிறேன், ஓகே யூடியூப் போட போகிறேன் அப்படின்னா எஸ் இந்த கேமரா வாங்கிக்கலாம் நீங்கள். ஓகே
அவ்வளோ சிம்பிளான ஒரு ஆப்ரேஷன்ஸ். ஆனால் நிறைய அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் கூட உங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக. இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான யூடியூப் கேமரா, இல்லாட்டி வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கேமரா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இன்டர்சேஞ்சபிள் லென்சஸ் எஸ் இதில் இருக்குங்க. சோனியுடைய எல்லா லென்சஸுமே இந்த கேமராவில் நீங்கள் போட்டுக்கலாம். 24.4 APS-C கிராப் சென்சார் கேமரா இருக்குது. எக்ஸலண்ட்டான ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ் இருக்குங்க. ஐ ட்ராக்கிங் இருக்குது. அப்படியே நீங்கள் பேசும்போது அப்படியே கண்ணை தேடி 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 ஃபோக்கஸ் பண்ணோம் உங்களுக்கு. ஆக்சுவலாக 4K வீடியோ இருக்குது, ஸ்லோ மோஷன் இருக்குது, உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி இருக்குது, ரொட்டேட்டிங் ஸ்க்ரீன் இருக்குது, இல்லை LCD ஸ்க்ரீன். ஏன்னா திருப்பி போட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் ஆக்சுவலாக அப்படியே திருப்பி வச்சு இந்த ஸ்க்ரீனை பார்த்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கலாம். ஓகேவா? இது அதனுடைய மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக. அப்புறம் என்ன சின்ன ட்ராபேக் கேட்டிங்க அப்படின்னா, அதில் வந்து இன் பாடி ஸ்டெபிலைசேஷன் இல்லை. நீங்கள் போடக்கூடிய லென்ஸில் ஸ்டெபிலைசேஷன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஸ்டடி ஷாட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பாடியோட கன்ஸ்ட்ரக்ஷன் எஸ் கொஞ்சம் சோசுவாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் கேமரா, அது பிகினர்ஸ் கேமரா, வீலாகர்ஸ் கேமரா அப்படிங்கிறதுனால ரொம்ப ஸ்டடியான கேமராலாம் கிடையாது ஆக்சுவலாக. அதர்வைஸ் திஸ் இஸ் ஓகே. ஸோ இது வந்து மெயினாக வந்து யூடியூபர்ஸ்க்கு வேண்டி போட்டிருக்காங்கன்னு சொன்னதுனால அவங்களுக்கு டெஃபினட்டாக அந்த கேமரா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யூடியூப் பண்ணுறீங்களா, அப்போ அந்த கேமராவை நீங்கள் சீரியஸாக கன்சிடர் பண்ணலாங்க. அவ்வளோ அருமையான ஆட்டோமேட்டிக் ஃபோக்கஸ், அவ்வளோ அருமையான வீடியோ குவாலிட்டி இதில் உங்களுக்கு கிடைக்கிறது ஆக்சுவலாக. ஆன்லைனில் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணக்கூடிய கேமராஸில் 4வது நம்ம பார்க்கக்கூடியது கேனனுடைய EOS R100. அது வந்து 18-45 RF-S லென்ஸோட வருது. இது ஒரு கிட்னு வச்சுக்கலாம் நீங்கள். இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு கேமராங்க ஆக்சுவலாக. ஓகே, மிரர்லெஸ் கேமரா. மெயினாக வந்து கேனன் திங்க் வந்து பிகினர்ஸை எய்ம் பண்ணி இந்த கேமராவை செஞ்சுருக்காங்க. நீங்கள் ஒரு பிகினராக ஃபோட்டோகிராஃபி இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கேமரா நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் லென்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து கம்பேட்டபிளான ஈகோ சிஸ்டமுடைய லென்சஸ் உங்களுக்கு இருக்குது. அண்ட் வெரி ஈஸி டு ஹேண்டில் பிகாஸ் நான் சொல்லிட்டு உங்களுக்கு பிகினர்ஸ் கேமரா அப்படிங்கிறதுனால காம்பேக்டாகவும் இருக்குது. அப்போ நீங்கள் எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறதும் ஈஸி, லைட் வெயிட்டாகவும் இருக்குது உங்களுக்கு. 24.1 மெகா பிக்சல்ஸ் சென்சார் இருக்குது. APS-C சென்சாருங்க, கிராப் சென்சார். இது அஃபோர்டபுளான ப்ரைஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒரு கீ பாயிண்ட் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. அது தவிர வந்து இந்த பாடி வந்து RF-க்கும் RF-S லென்ஸுக்கும் கம்பேட்டபிள். நோட் திஸ் பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நீங்கள் RF-S லென்ஸ் வச்சுருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் ஒரு RF லென்ஸ் வாங்கினா கூட என்ன பண்ணலாம், நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஈஸியாக அப்படியே இந்த மவுண்ட்டில் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதனால் இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பிகாஸ் ஆஸ் யூ க்ரோ இன் ஃபோட்டோகிராஃபி ஆர் ஆஸ் யூ டெவலப் இன் ஃபோட்டோகிராஃபி யூ வில் பி ஆடிங் ஆன் மோர் லென்சஸ் இல்லையா? அப்போ வந்து நீங்கள் RF-S வேண்டாம், எனக்கு RF லென்ஸ் வேணும் அப்படிங்கும்போது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதனுடைய ட்ராபேக்ஸ் இல்லாட்டி வந்து லிமிடேஷன் பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா 4K வீடியோ இதில் இல்லைங்க ஆக்சுவலாக. அது தவிர டச் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷனும் உங்களுக்கு இல்லை. அதனால் நீங்கள் டச் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் பண்ணி ஃபோனில் எடுத்து நீங்கள் பழக்கப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு லிமிடேஷனாக உங்களுக்கு இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? அதர் தேன் தட் இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டர் கேமரா அண்ட் இட்ஸ் வெரி குட் கேமரா ஃபார் கேஷுவல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்களா உங்கள் காலேஜில்? ஸோ அவங்க கேமரா வாங்கிட்டு சொல்கிறாங்களா, இப்போ எந்த கேமரா வாங்குறது? ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த மீன் R100 கேமரா பார்த்தீங்கன்னா கேனனுடைய கேமரா, அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ குட் கேமரா ஃபார் அ பிகினர் அண்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். வெல், 5th இந்த லிஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா சோனியுடைய Alpha 6400 வித் 16-50mm லென்ஸ். இது வந்து நம்ம லிஸ்ட்டில் 5வது வருதுங்க. இது கொஞ்சம் பழைய கேமரா, பழைய மாடல் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஏன்னா 6400 வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக. இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பேஸோடு பயங்கரமாக ஓடிட்டுருக்குங்க ஆக்சுவலாக. ரொம்ப ஒரு ஹை டிமாண்ட் உள்ள கேமராஸில் சோனி சீரீஸில் கிராப் சென்சார் கேமராஸில் ஐ வுட் சே திஸ் வந்து ஃபோட்டோகிராஃபிக் எந்தூசியாஸ்ட் ஆகட்டும் ஆக்சுவலாக ஒரு மாதிரி வந்து ஆக்சுவலாக அது ஒரு செமி ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடாங்க பார்த்தீங்களா, அவங்களெலாம் கூட இந்த கேமரா வாங்கிக்கிறாங்க. எஸ்பெஷலி வந்து நீங்கள் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, ஒரு ஜென்ரிக்கான ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் a very good camera because it's a solid camera with all features actually. So fast and very accurate automatic focus அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. 24.2 மெகா பிக்சல்ஸ் APS-C சென்சார் இருக்குது அண்ட் 180 degrees ஃப்ளிப் ஸ்க்ரீன் தான் அதில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நீங்கள் திருப்பி சுற்றி 360 டிகிரிஸ்லாம் அடிக்க முடியாது, அப்படியே தூக்கி விட்டுக்கலாம், அவ்வளோதான். 180 degrees ஆக்சுவலாக. 4K வீடியோ இருக்குது வித்தவுட் எனி ரெக்கார்டிங் லிமிட். அப்படியே அடிச்சுட்டே போயிட்டு இருக்கலாம், கண்டினியூஸாக ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஸ்டாப்பாக பேசினேன்னா 10 நிமிஷம் எஸ் யூ கேன் ரெக்கார்ட் இட் ஆக்சுவலாக. அதனுடைய லிமிடேஷன் எடுத்துட்டிங்கன்னா ஓகே, இன் பாடி ஸ்டெபிலைசேஷன் எஸ் அதில் இல்லை ஆக்சுவலாக. கொஞ்சம் அது பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி அவுடேட்டட். இப்போ உள்ள கரண்ட் மாடல் கேமராஸோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பழசு ஆக்சுவலாக. பட் ஸ்டில் ஐ வுட் சே ஓல்ட் இஸ் அகெயின் கோல்டு ஆக்சுவலாக. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மருங்க ஆக்சுவலாக. கரண்ட் கேமராஸுக்கும் கரண்ட் ஜென்ரேஷன் கேமராஸுக்கும் டஃப் ஃபைட் கொடுக்குது ஆக்சுவலாக. ஓகே, அதாவது வந்து ஒரு பிரிட்ஜ் கேமராவாக இருந்தால் கூட பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக உங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக. அதனால் ஒரு இன் பிட்வீன் மாடல் ஆக்சுவலாக ஒரு கொஞ்சம் ஸ்லைட்லி லெஸர் ப்ரைஸ் when கம்பேர் டு A7 சீரீஸ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா 6400 நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ இந்த கேமராவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீரியஸான எந்தூசியாஸ்டிக் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வெரி ஸ்மால் கேமரா, காம்பேக்ட் கேமரா. பார்த்துருவீங்களா? பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள், அழகான கேமரா அது ஆக்சுவலாக. ஓகே, ஐ லவ் இட் ஆக்சுவலாக.
கேஎல்ஆர் த ஃபோட்டோ குரு சேனலில் உங்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய 380க்கு மேலே வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக நினச்சிங்க அப்படின்னா வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை தேர்ந்தெடுத்து கேஎல்ஆர் த ஃபோட்டோ குரு சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகுது சோனியோடைய A7 IV. அடி சூப்பரான ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடலுங்க. அடி தூள் கிளப்பிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இல்லை? யாரை பார்த்தாலும் சோனியில் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி போனீங்க அப்படின்னா எல்லாம் அந்த கேமரா தான் வச்சுருக்காங்கல்ல இல்லை? ஸோ செமத்தியான ஒரு மார்க்கெட்டை பிடிச்சிச்சு உங்களுக்கு. ஒரு 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 எஸ்எல்ஆர் பேஸ்டாக டிஎஸ்எல்ஆர் பேஸ்டாக அதே மாதிரி ஒரு கேமரா எனக்கு வேணும், ஃபுல் ஃப்ரேமாக வேணும் அப்படின்னா சோனியில் வந்து இது அடிக்கிறதுக்கு கேமராவே கிடையாது ஆக்சுவலாக. ஓகேங்களா? 33 மெகா பிக்சல்ஸ் இருக்குது, ஃபுல் ஃப்ரேம் கேமரா. அது 10 பிட் 4K வீடியோ இருக்குது, 60 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாங்க. டைனமிக் ரேஞ்ச் வேறு லெவலில் இருக்குது. ஹைலைட் அண்ட் ஷேடோஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து செமையாக எடுத்துகிட்டு வருது ஆக்சுவலாக. நிறைய கஸ்டமைசபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. Like if you're a professional photographer, you need to have a lot of customized functions இல்லையா? அவ்வளோ கஸ்டமைசேஷன் இந்த கேமராவில் கொடுத்துருக்காங்க. செம்மையான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கூட பாடி வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குங்க ஆக்சுவலாக. ஏன்னா உங்களுக்கு தேவையில்லையா? இஃப் யூஆர் அ ப்ரோ ஃபோட்டோகிராஃபர், உங்கள் கேமராவோட பாடி வந்து ரொம்ப ரக்கடாக ரொம்ப சாலிடாக இருக்கணும் ஆக்சுவலாக. எஸ், அதில் இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அது லிமிடேஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா பேசிக்கான யூசர் இல்லாட்டி வந்து ஒரு நான் ப்ரொஃபஷனலுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியான கேமரா. ஓகேவா? அது தவிர வந்து மற்ற கேமராஸை கம்பேர் பண்ணும்போது ஆக்சுவலாக இது கொஞ்சம் வெயிட் அதிகமான கேமரா. ஏன்னா ப்ரொஃபஷனல் கேமரா ஆக்சுவலியா அதனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. இது வந்து ஒரு லிமிடேஷன் நம்ம பார்க்கலாம். அது வந்து நான் ஓன் சைட்ஸ் ட்ராபேக், இட்ஸ் லிமிடேஷன் ஆக்சுவலாக. இது வந்து ப்ரொஃபஷனல் ஒர்க் ஹார்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, ஃபோட்டோகிராஃபர்ஸ் எனி கைண்ட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ஐ டெல் யூ, வெட்டிங் ஆகட்டும், பேர்ட் ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், வைல்ட் லைஃப் ஆகட்டும், ஆக்சுவலாக ஃபேஷன் ஆகட்டும், இல்லாட்டி ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபி, எனி டேம் ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், ஆக்சுவலாக இந்த கேமரா அடிச்சுக்கிறது கேமரா கூட அருமையான ஒரு கேமராங்க ஆக்சுவலாக. ஓகேவா? இது வந்து ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் ஃபோட்டோகிராஃபிக்கும் ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் ஹைப்ரிடான ஒரு கேமரா ஆக்சுவலாக. ஓகேங்களா? நீங்கள் சீரியஸாக ஃபோட்டோகிராஃபிக்கில் போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை நீங்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறீங்களா, கேமரா வழியாக எனக்கு பணம் சம்பாதிச்சுட்டு அதுதான் உங்களோட லைவ்லிஹுட் நினச்சிங்க அப்படின்னா எஸ், யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் ஆன் கேமராஸ் லைக் திஸ். ஓகேங்களா? 7th இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கேனனுடைய EOS R8. இது ஒரு ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமராங்க. ஆனால் சோனியோடைய A7 IV கம்பேர் பண்ணும்போது விலை கொஞ்சம் கம்மி இல்லையா? வெயிட்டும் கொஞ்சம் கம்மி, சைஸும் கொஞ்சம் கம்மி உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு பிரிட்ஜ் கேமரா மாதிரி கேனலில் என்ன பண்ணியிருக்காங்க, டிசைட் பண்ணியிருக்காங்க. அதாவது இட்ஸ் அ ஃபுல் ஃப்ரேம் பட் ஸ்டில் அகெயின் வந்து ஒரு ஓன் சைட்ஸை வந்து ஒரு ப்ரோ கேமரா அப்படிங்கிற மாதிரி ரேட் பண்ணாமல் அது ஒரு எந்தூசியாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடிய கேமராஸ் மாதிரி அந்த ஒரு ஸ்லாபில் இதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கேமரா லிஸ்ட்டில் இது வந்து வந்திருக்கு உங்களுக்கு. 24.2 மெகா பிக்சல் ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமரா இருக்குது, நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. லைட் வெயிட்டான ஒரு டிசைன், கேனனுடைய கலர் சயின்ஸில் சூப்பராக இருக்குது உங்களுக்கு. 4K 60p வீடியோ கூட இதில் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆக்சுவலாக. ஸ்லைட்டாக லிமிடேஷன் எடுத்திங்கன்னா நோ இன் பாடி ஸ்டெபிலைசேஷன், பேட்டரி ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் வந்து நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் கூட கொஞ்சம் கம்மியாக எடுக்க முடியும். இவ்வளோதான் ஒரு லிமிடேஷன் பார்க்கலாம் ஆக்சுவலாக. யாருக்கான கேமரான்னு கேட்டிங்க அப்படின்னா நான் ஒரு கிரியேட்டர், நான் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வந்திருக்கேன் ஆக்சுவலாக. பட் ஐம் நாட் அ ப்ரொஃபஷனல், பட் ஸ்டில் ஐ ஷூட் லாட் ஆஃப் பிக்சர்ஸ். எனக்கு ஃபுல் ஃப்ரேம் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கன்சிடர் கேனனுடைய EOS R8 கேமரா. ஓகேங்களா? குட். பெஸ்ட் செல்லிங் கேமரா ஆன்லைன் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் கடைசியாக 8வது நம்ம பார்க்கக்கூடிய கேமரா வந்து Fujifilm XT30 II. ஓகே, 15 to 45mm f3.5 to 5.6 லென்ஸோடு வரக்கூடிய கேமரா. ஒரு ரெட்ரோ லுக் இருக்குங்க மிரர்லெஸ் கேமரா. பழைய காலத்து ஃபிலிம் கேமரா பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி இருக்குது வெளியில் பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட பார்த்த உடனே யூ வில் கெட் லைக் அந்த சேம் ரெட்ரோ ஃபீல் இருக்குது. நிறைய பேருக்கு பிடிக்கும் ஆக்சுவலாக. ஐ லைக் தட் பிகாஸ் நான் ஃபிலிம் பீரியடில் தான் வந்த ஒரு ஆள் இல்லையா. ஸோ ஃபிலிம் கேமரா யூஸ் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக. அதனால் எனக்கு அந்த மாதிரி வந்து ஒரு மெட்டாலிக் ரெட்ரோ ஃபீல் ஒரு கேமரா ரொம்பவே பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலாக. அந்த பேஸ் பண்ணி Fujifilm என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரெட்ரோ ஃபீல் கொண்டு வந்துட்டு மாடர்ன் டெக்னாலஜிக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதனுடைய ப்ரீமியமான ஒரு ரேட்டிங்கே என்ன கேட்டிங்கன்னா அதனுடைய ரெட்ரோ டிசைன் தான் ஆக்சுவலாக. ஓகே, 4K ரெக்கார்டிங் இருக்குது, ஹை குவாலிட்டி பில்ட் அண்ட் ஹை குவாலிட்டி ஃபினிஷ் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கா மாதிரி இருக்குது ஃபினிஷ் பார்க்குறதுக்கு. ஐம் நாட் ஜோக்கிங். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷ் இருக்குது ஆக்சுவலாக. 26.1 மெகா பிக்சல்ஸ் APS-C சென்சார் இருக்குது. Fujifilm-உடைய சிக்னேச்சர் ஃபில்ம் சிமுலேஷன், இந்த கிரியேட்டிவ் ஸ்டைல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, பிக்சர் ஸ்டைல் அப்படிங்கிறது Fujiயோடைய ஃபில்ம் பீரியடில் இருக்கக்கூடிய அந்த ஃபினிஷ் பார்த்தீங்களா, அதை இதில் வந்து பிக்சர் ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. அண்ட் இம்ப்ரூவ்ட் கண்ட்ரோல் ஓவர் தி ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா XT30 பார்த்துருப்பீங்க, அதோட கொஞ்சம் இம்ப்ரூவ்டான கண்ட்ரோல்ஸ் வந்து பெட்டரான ஃபீச்சர்ஸோட இந்த XT30 II வந்திருக்கு உங்களுக்கு ஆக்சுவலாக. இதனுடைய ஒரு ஐ திங்க் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது. அதனுடைய சிமிலரான ஒரு ரேஞ்ச் கேமராஸை கம்பேர் பண்ணுற சமயத்தில்
அண்ட் ஸ்டில் இது வந்து ஒரு வீடியோவுக்கு சீரியஸான வீடியோக்குள்ள ஒரு கேமரா அப்படின்னு சொல்லி நம்ம இதை எடுத்துக்க முடியாது ஆக்சுவலாக. மேபி ஒரு கேஷுவல் ஷூட்டர்ஸுக்கு ஓகே அது. பட் இஃப் யூ ஆர் மேக்கிங் ஃபிலிம்ஸ் ஆர் இஃப் யூ ஆர் மேக்கிங் சீரியஸ் வீடியோஸ், ஐ திங்க் யூ கேனாட் செட்டில் ஃபார் திஸ் கேமரா ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு பாடி எனக்கு வேணும், டிசைன் வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து சூப்பரான ஒரு கேமராவாக இருக்கும் ஆக்சுவலாக. சம்டைம்ஸ் பீப்புள் வாண்ட் தேட் இல்லையா, மற்றவங்க மாதிரி கேமரா எனக்கு வேண்டாம், வித்தியாசமாக வேணும் அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த ரெட்ரோ லுக் வந்து உங்களை வந்து கூட்டத்திலேருந்து உங்களை தனிச்சு காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டைல் அண்ட் டிசைன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது அப்படிங்கிறதே இதனுடைய செல்லிங் பாயிண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, நான் டிஸ்கஸ் பண்ண இந்த கேமராஸில், அதாவது லார்ஜஸ்ட்டு ஆன்லைன் சேல்ஸ் இருக்கக்கூடிய கேமராஸ் பார்த்தீங்களா, 8 கேமரா டிஸ்கஸ் பண்ணேன். இந்த கேமராஸில் பார்த்தீங்கன்னா பேசிக்கான வீலாகிங் கேமராஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு மான்ஸ்டர் கேமரா மாதிரி இல்லை, ஒரு அட்வான்ஸ் லெவல் ப்ரோ கேமரா வரைக்கும் நம்ம அதில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து ஒரு பேசிக்கான ஒரு யூடியூபராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அதோட ஒரு அட்வான்ஸ்டான ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணக்கூடிய, ஒரு பேர்ட் ஃபோட்டோகிராஃபியோ வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியோ பண்ணக்கூடிய, ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன் ஃபோட்டோகிராஃபர் இருந்தால் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு கேமரா வந்து இந்த 8 லிஸ்ட்டில் கட்டாயமாக உங்களுக்கு இருக்குது இல்லையா? அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி கேமராஸ் என்ன பண்ணிக்கோங்க. டீட்டெயில்டாக நீங்கள் ஒரு முறை ரிசர்ச் பண்ணி கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய பர்ச்சேஸை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஏன்னா பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி டேட்டில் நான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மேபி வந்து ஒரு நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழிச்சு வேறு சில கேமராஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் வந்து ஒரு சில பிராண்டை நான் இன்க்ளூட் பண்ணலை, ஒரு சில கேமராவை நான் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு சொல்லி தயவுசெய்து யாரும் நினச்சிக்க வேண்டியதில்லை. இது வந்து ஒரு பேசிக்கான வந்து ஒரு ஜென்ரிக்கான ஒரு ரிசர்ச் பேஸ்டாக கொடுக்கப்பட்ட ஒரு வீடியோ ஆக்சுவலாக. நீங்கள் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பவரை யூஸ் பண்ணி உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் கேமராஸை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. ஓகேங்களா? கேமராவோட விலைகளை நான் இதில் கொடுக்கல. எங்க கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாமே ஆன்லைன் ஸ்டோர்ஸில் உள்ள கேமராஸ் பற்றி தான் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ப்ரைஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக. அதை தாண்டி வந்து எந்த கேமரா வாங்கினாலுமே, ஓகே, இந்த வீடியோவில் சொன்ன கேமரா மட்டும் இல்லை, எந்த கேமரா வாங்குறதுனாலும் பண்ணுங்கள், டீட்டெயில்டாக அந்த கேமரா பற்றிய ஒரு ரிசர்ச் நீங்கள் பண்ணுங்கள் ஆக்சுவலாக. அதை அதனுடைய ஈக்குவலண்ட்டான இன்னொரு பிராண்டோட இன்னொரு மாடலோட என்ன பண்ணுங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக. முடிஞ்சால் வந்து சீனியர் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆல்ரெடி ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஓகே எக்ஸ்பீரியன்ஸாக உள்ள சில பேர் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு கேமரா என்ன கேமரா வேணும், என்ன பர்பஸ் கேமரா வேணும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கேமரா டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு வைஸ் டிசிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே டெஃபினட்டாக வந்து ஒரு பிகினரில் இருந்து ஒரு எந்தூசியாஸ்டிக் ஃபோட்டோகிராஃபரில் இருந்து ஒரு ப்ரோ ஃபோட்டோகிராஃபர் வரைக்கும் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், அது ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இது வரைக்கும் நீங்கள் KLR த ஃபோட்டோ க்ரோ சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீட் பண்ண வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.